புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் என்னுடைய வாக்கை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அளித்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் எதிரிகளே களத்தில் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா எல்லா தேர்தலையும் பார்க்குற போது கடைசி நேரத்தில் கொஞ்சம் டஃப் ஃபைட் மாதிரியாவது தெரியும். ஆனால் இப்போ கடந்த 2 நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு கடுமையான போட்டியை நாங்கள் களத்தில் சந்திக்கவில்லை. மிக பிரகாசம். அதாவது இந்திய அளவிலே வட மாநிலங்களிலே பல இடங்களிலே இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை உருவாகி இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் குஜராத்திலே கூட வேட்பாளர் தேர்விலே பல குளறுபடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், மாற்றி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே கூட அவர்கள் வெற்றி பெறுவது இன்றைக்கு சந்தேகமான சூழல். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முழுக்க திமுக குற்றம் சாட்டி தான் பேசினாரு. அவர் எதிர்கொள்வது எப்படி இருந்துச்சு? அவரோட விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாங்கள் தான் அவர் அடிமை என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கான அடிமை. அதனால அவர் தன்னுடைய எஜமானரை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு அவர் மிகவும் குறைவு.